வணக்கம். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜம் தலைப்பு செய்திகளை காணலாம். கரூர் நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு பிரதமர் நிவாரண நிதியில் இருந்து 2 லட்சம் ரூபாய் நிதி, காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. கரூரில் நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் ஆகியோர் இரங்கல். காயமடைந்தோர் விரைவில் குணமடைய இறைவனை வேண்டிக் கொள்வதாக குறிப்பு. கரூர் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தோரின் உறவினர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஆறுதல். உயிரிழந்தோரின் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை. கரூரில் மின்சாரத்தை நிறுத்தியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை என்றும் குற்றச்சாட்டு. கரூர் துயரம் தொடர்பாக தவிக நிர்வாகிகள் புசி ஆனந்த், சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு. பேருந்தின் மீது ஏறி வீதியுலா சென்று பரப்புரை செய்த விஜய் மீது வழக்கு பதியவில்லை. நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு நிதி உதவியை 50 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வழங்க இருப்பதாக விஜய் அறிவிப்பு. காயமடைந்தோருக்கு 2 லட்சம் ரூபாயும் வழங்க இருப்பதாக அறிக்கையில் தகவல். இனி விரிவான செய்திகளை காணலாம். கரூரில் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் உயிரிழந்ததற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், தமிழ்நாட்டின் கரூரில் கெடுவாய்ப்பாக நேர்ந்த நெரிசலில் சிக்கி மக்கள் உயிரிழந்தது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். காயமடைந்தோர் விரைவில் குணமடைய வேண்டிக் கொள்வதாகவும் தெரிவித்தார். குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், கரூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் நேர்ந்த துயரம் சொல்லண்ணா வேதனையை அளிப்பதாக தெரிவித்தார். தம் அன்புக்குரியவர்களை இழந்து வாடும் பெற்றோர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் மீளா துயரில் இருக்கும் தமிழக மக்களுக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் காயமடைந்தோர் விரைவில் பூரண குணமடைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் முருகன், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொண்டார். கரூர் கூட்ட நெரிசல் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் மாநில அரசிடம் விளக்கம் கேட்டுள்ளதாகவும் முருகன் தெரிவித்தார். கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றுள்ள அரசியல் தலைவர்கள் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோரின் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்துள்ளனர். குடும்பத்துடன் நேற்று துபாய்க்கு சென்ற துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கரூர் துயரத்தை அறிந்ததும் பயணத்தை பாதியில் ரத்து செய்துவிட்டு விமானத்தில் திருச்சிக்கு திரும்பினார். திருச்சி விமான நிலையத்தில் இருந்து காரில் புறப்பட்டு கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றார். கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் உடல்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது அமைச்சர்கள் சுப்பிரமணியன், அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தங்கள் அன்புக்குரியோரின் இழப்பை தாங்காமல் அங்கு கூடியிருந்த உறவினர்களை சந்தித்து உதயநிதி ஆறுதல் கூறினார். தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன் கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றார். அங்கு உயிரிழந்தோரின் உடல்களுக்கு மாலை வைத்து மரியாதை செலுத்தினார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினரை சந்தித்து நயினா நாகேந்திரன் ஆறுதல் தெரிவித்தார். கரூரில் மின்சார தாக்குதலை அடுத்து கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக தனக்கு தகவல் கிடைத்துள்ளதாக தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கரூரில் நேற்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்ட நெரிசலில் ஏற்பட்டதில் 39 பேர் உயிரிழந்தனர். இந்த தகவல் அறிந்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி இன்று காலையில் கரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்றார். உயிரிழந்தோரின் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்ட நெரிசல் நேர்ந்த அதே இடத்தில் முந்தைய நாள் தனது பரப்புரை நடைபெற்றதையும் அதில் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். விஜய் கூட்டத்தின் போதும் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாததே கூட்ட நெரிசல் ஏற்பட்டதற்கு உயிரிழப்பு நேர்ந்ததற்கும் காரணம் என்று குற்றம் சாட்டினார். மின்சார தாக்குதலால் தான் நெரிசல் ஏற்பட்டதாக தனக்கு தகவல் கிடைத்ததாக கூறிய பழனிசாமி, முழுமையான விசாரணைக்கு பிறகே காரணம் தெரிய வரும் என்றும் குறிப்பிட்டார். செய்திகள் வெளிவந்துள்ளன. பல பேர் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்று வருகின்ற செய்தி வெளியாகியுள்ளது. இது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது, மிகுந்த வேதனையும் ஏற்பட்டுள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றவர்களுக்கு அரசு உரிய முறையிலே சிகிச்சை அளித்தவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு, இறந்தவர் குடும்பத்திற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தையும் தெரிவித்ததோடு அரசு இறந்த குடும்பத்தாருக்கு நிவாரண உதவி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. செய்தியில் தான் நான் பார்க்கணும் ஒழிய என்ன நடந்தது என்பது எங்களுக்கு முழுமையாக தெரியாது. ஊடகத்தில் வருகின்ற செய்தியின் அடிப்படையில் தான் இந்த கருத்து சொல்லியிருக்கிறேன். முழுமையாக எனக்கு விவரங்கள் தெரிந்த பிறகு நான் முழு விவரத்தை தெரிவிக்கிறேன். கரூரில் விஜயின் பரப்புரை கூட்டத்தில் நேர்ந்த நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்தது தொடர்பாக தவேக நிர்வாகிகள் புசி ஆனந்த், சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகத்தின் கரூர் மேற்கு மாவட்ட செயலாளர் மதியழகன், பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், சி.டி. நிர்மல்குமார் மற்றும் பெயர் குறிப்பிடாத நிர்வாகிகள் மீது நியாய சட்டத்தின் 4 பிரிவுகளிலும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக வழக்கு பதியப்பட்டுள்ளது. பேருந்தின் மீது ஏறி நின்றபடி சாலைகளில் வீதி உலாவாக சென்று பரப்புரை மேற்கொண்ட விஜய் மீது வழக்கு பதியவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கரூரில் விஜயின் பரப்புரை கூட்டத்திற்கு சென்று நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு நிதி உதவியை 50 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கோரிக்கை விடுத்துள்ளார். கரூருக்கு செல்லும் வழியில் சென்னை விமான நிலையத்தில் திருமாவளவன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தமிழக அரசு அறிவித்துள்ள 10 லட்சம் நிதி உதவி போதாது என்று கூறிய அவர், நிதி உதவியை 50 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். காவல்துறையின் பாதுகாப்பு குறைபாடுதான் கூட்ட நெரிசலுக்கு காரணமா என்று வினவியதற்கு, துயரத்தில் நாம் உறைந்து கிடக்கிற போது இவர்தான் காரணமா அவர்தான் காரணமா என்று குற்றம் சுமத்தும் வகையில் பேசுவது ஏற்புடையதாக இருக்காது என தெரிவித்தார். உயிரிழந்த குடும்பத்திற்கு தலா 10 லட்சமும் காயமடைந்தவர்களுக்கு தலா 1 லட்சமும் தமிழ்நாடு அரசு இழப்பீடாக அறிவித்திருக்கிறது. உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 50 லட்சமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும், காயமடைந்த அனைவருக்கும், சிகிச்சை பெற்று வரும் அனைவருக்கும் தலா 5 லட்சம் இழப்பீட்டு தொகையாக வழங்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த பெரும் துயரத்திற்கு யார் பொறுப்பு என்பதை விட உயிருக்கு போராடுகிறவர்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இரவோடு இரவாக அந்த பகுதிக்கு சென்று அந்த மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்லி இருப்பது நம் அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கிறது. தமிழ்நாடு அரசு மேற்கொண்டிருக்கிற இந்த போர்க்கால நடவடிக்கை பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் அளிக்கக்கூடியதாக அமைந்திருப்பது வரவேற்புக்குரியது. அரசியல் கட்சி தலைவர்ங்கிறத தாண்டி ஒரு நடிகர் அப்படிங்கிறதுனால பொதுமக்கள் நிறைய பேர். கரூரில் பரப்புரையின் போது நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வழங்க இருப்பதாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கற்பனைக்கும் எட்டாத வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனமும் மிக மிக கனத்து போயிருக்கும் சூழலால் கண்களும் மனமும் கலங்கி தவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். உயிரினைய உறவுகளை இழந்து தவிப்போருக்கு சொல்லண்ணா வேதனையுடன் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டார். உறவினை இழந்து தவிக்கும் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் 20 லட்சம் ரூபாயும், காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு 2 லட்சம் ரூபாயும் அளிக்க எண்ணுவதாக குறிப்பிட்டார். இழப்புக்கு முன்னால் இது ஒரு பெரும் தொகை என்றுதான் என்றும் குறிப்பிட்டார். காயமடைந்து சிகிச்சை பெற்று வரும் அனைவரும் மிக விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திப்பதாக குறிப்பிட்டுள்ளார். சிகிச்சை பெற்று வருவோருக்கு அனைத்து உதவிகளையும் தமிழக வெற்றி கழகம் உறுதியாக செய்யும் என்றும் உறுதியளித்துள்ளார். கரூர் துயரத்தை போன்று இனி நடக்கக்கூடாது என்று தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார். கரூருக்கு செல்லும் வழியில் சென்னை விமான நிலையத்தில் பிரேமலதா செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது விஜய் பிரச்சாரத்தில் பெரிய மக்கள் வெள்ளத்தில் போலீஸ் பாதுகாப்பு என்பது மிக குறைவாக இருந்ததாக தெரிவித்தார். கரூர் முழுவதும் மின்சாரத்தை தடை செய்ததும், கூட்டத்திற்கு நடுவில் ஆம்புலன்ஸ் வந்ததும் தான் பிரச்சனைக்கு காரணம் என்று பிரேமலதா குற்றம் சாட்டினார். நிச்சயமாக அது ஒரு குறுகலான பாதையாக தான் தெரியுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க, அந்த இடம் அது இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு அந்த இடம் நிச்சயமாக பத்தாது. ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தாங்க என்பதே ஒரு கேள்விக்குறி. அது மட்டும் கிடையாதுங்க, அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்தில் போலீஸ் பாதுகாப்பு என்பது மிக மிக குறைவாக இருந்தது. கரூர் ஃபுல்லாக கரண்ட் ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில்
ஆம்புலன்ஸ் வந்த பிறகு தான் இவ்வளோ பிரச்சனையும் ஆச்சு. இது எல்லாமே இருக்குங்க. ஆனால் இது வந்து இந்த மரணத்தின் மூலம் நம்ம அரசியல் பேசுவதை விட அந்த உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தேமுதிக சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நான் நேரடியாக போகிறேன். அங்கே நேரடியாக மக்களையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் சந்திச்சுட்டு அங்கேயும் பிரஸ் மீட் இருக்கும். என் கருத்துக்களை அங்கே சொல்றேன். சென்னை நீலாங்கரையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் வீட்டை முற்றுகையிட மாணவர் அமைப்பினர் முயன்றதால் பதற்றம் ஏற்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நேற்று கரூரில் பரப்புரை செய்தபோது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 39 பேர் உயிரிழந்தனர். இதை கண்டித்து இன்று சென்னை நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டை முற்றுகையிட தமிழ் மாணவர் மன்றத்தை சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. உயிரிழந்தவர்களுக்கு நீதி கேட்டும் விஜய்க்கு எதிராக முழக்கமிட்டபடி விஜயின் வீட்டை முற்றுகையிட முயன்றவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினர். இதனால் அப்பகுதியில் சற்று நேரம் பதற்றம் நிலவியது. இதையடுத்து நீலாங்கரையில் விஜய் வீட்டிற்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆத்தூரில் ராஜ வாய்க்காலில் இருந்து விவசாயிகளுக்கு முறையாக நீர் ஆதாரம் செல்லவில்லை என்றால் நானே களத்தில் இறங்கி போராடுவேன் என பாமக தலைவர் அன்புமணி எச்சரிக்கை விடுத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் காமராஜர் அணைக்கு செல்லக்கூடிய ராஜ வாய்க்கால் மீது முறைகேடாக தடுப்பணை கட்டப்பட்ட நிலையில் 12,000 ஏக்கர் விவசாய நிலங்களும் பொதுமக்களின் குடிநீரும் பாதிப்படைந்துள்ளது. இதைத் தொடர்ந்து இந்த தொகுதி அமைச்சர் தனது சொந்த பயன்பாட்டிற்காக நீரை பயன்படுத்தி வருகிறார் என தெரிய வந்தது. இது குறித்து பாமக தலைவர் அன்புமணி விவசாயிகளுக்கு நீர் வழங்க அமைச்சருக்கு அன்பான வேண்டுகோள் விடுகிறேன் என, மேலும் நானே நேரடியாக வந்து போராட்டம் நடத்துவேன் என தெரிவித்தார். இந்த பிரச்சினை குறித்து வல்லுநர் குழு அமைத்து 5 ஆண்டுகள் ஆகியும் இதுவரையும் அறிக்கை வெளியிடப்படவில்லை என தெரிவித்தார். புதுச்சேரியில் பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாளை முன்னிட்டு இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. பிரதமர் நரேந்திர மோடியின் 75வது பிறந்த நாள் நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனை புதுச்சேரி ஜோதி கண் மருத்துவமனை சார்பில் இலவச கண் பரிசோதனை முகாம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் செல்வ கணபதி தனது சொந்த செலவில் இலவச கண் கண்ணாடிகளை வழங்கினார். இந்த முகாமில் சுமார் 1000க்கும் அதிகமான பயனாளிகள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை செய்தனர். இதில் புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் ராமலிங்கம், உசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணன் குமார், காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம், லாசுபேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர், நிர்வாகிகள் மற்றும் பொறுப்பாளர்கள் திரளான கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பள்ளி மாணவிகள் நலன் கருதி விரைவில் தார் சாலை அமைக்கப்படும் நெமிலி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு மக்களிடம் உறுதியளித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஒன்றியம் துறையூரில் ஊராட்சியில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் நெமிலி ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு கலந்து கொண்டார். இந்நிலையில் பள்ளி மாணவர்கள் சிலர் பள்ளி பட்டறை மற்றும் துறையூர் இடையே கிராம சாலை மிகவும் மோசமான நிலையில் இருப்பதால் மழை காலங்களில் எங்களால் பள்ளிக்கு வருவது மிகவும் சிரமமாக இருக்கிறது. மேலும் சாலையை சீர் செய்து தார் சாலை அமைத்து தருமாறு கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாணவிகளிடம் குறைகளை கேட்டறிந்த ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் வடிவேலு உடனே உங்கள் குறைகளை போக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் ஊராட்சி மன்ற தலைவர் குணசேகரனை அழைத்துக் கொண்டு பள்ளிப்பட்டறை துறையூர் கிராம சாலையை பார்வையிட்டு விரைவில் பள்ளி மாணவர்கள் பொதுமக்கள் சிரமமின்றி சென்று வரும் வகையில் விரைவில் தார் சாலை அமைத்து தரப்படும் என அப்பகுதி மக்களிடம் உறுதியளித்தார். கோவையில் இந்திய தொழில் கூட்டமைப்பு மற்றும் குமரகுரு நிறுவனங்கள் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. கோவை மாவட்டத்தில் இந்திய தொழில் கூட்டமைப்பு மற்றும் குமரகுரு நிறுவனங்கள் சார்பில் கல்லூரி மாணவர்களுக்கான சிறப்பு கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் CII தமிழ்நாடு மாநில கவுன்சிலின் தலைவர் உன்னிகிருஷ்ணன் சிறப்பு உரை நிகழ்த்தி மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது பேசிய அவர் 2047ஆம் ஆண்டில் இந்தியா சுதந்திரம் பெற்ற 100ஆம் ஆண்டு இந்தியா ஒரு வளர்ந்த நாடாக மாறும் என மதிப்பிடப்பட்டுள்ளது என கூறினார். அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியாவின் பொற்காலமாக இருக்கும் என்றும் இளம் தலைமுறையே நாட்டின் வளர்ச்சி கதையை எழுதப் போகிறது என்றும் கூறினார். உண்மையான நேர்மறையான மனநிலையையும் சிறந்த மனப்பாங்கையும் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். இதன் மூலம் மாணவர்கள் வெவ்வேறு சூழ்நிலைகளை கையாளவும் அற்புதமான சாதனைகளை நிகழ்த்தவும் முடியும் என்றும் தெரிவித்தார். மதுரையில் சேது பொறியியல் கல்லூரியின் 26வது ஆண்டு பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. மதுரை மாவட்டத்தில் சேது பொறியியல் கல்லூரியின் 26வது ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் கல்லூரி நிறுவனர் முகமது ஜலீல் தலைமை வகித்தார். இதனைத் தொடர்ந்து உச்சநீதிமன்ற நீதியரசர் மகாதேவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர்,
30 ஆண்டுகளில் மிகப்பெரிய கல்வி நிறுவனமாக வளர்ச்சியடைந்து வரும் சேது பொறியியல் கல்லூரிக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். இந்த பட்டமளிப்பு விழா என்பது உங்கள் வாழ்க்கை உயர்வுக்கு கிடைக்கும் ஒரு அடையாளம் என்றும், பட்டம் பெற்று வெளியே செல்லும் போது உங்கள் எதிர்கால கனவுகளை எதிர்நோக்குங்கள் என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இதனை அடுத்து கற்றுக்கொண்ட கல்வி மட்டுமல்லாமல் வாழ்க்கை கல்வியும் சேர்த்து கற்றுக்கொண்டு உங்கள் வாழ்க்கை முன்னேற்றமடைய பாடுபடுங்கள் என்று நீதிபதி தெரிவித்தார். இவ்விழாவில் KI மூலோபாய நிறுவன தலைவர் முகமது இக்பால் ராவுத்தர், மலேசியா கேபிட்டல் ரெஸ்டாரண்ட் இயக்குனர் ரைசா மேன்ஜிங், கல்லூரி நிர்வாக அதிகாரிகள் சீனி முகைதீன், சீனி முகமது அலியார் மரைக்காயர் மற்றும் மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜெயங்கொண்டத்தில் வயது மூப்பின் காரணமாக உயிரிழந்த வெல்டிங் ஒர்க்ஸ் உரிமையாளரின் உடலை உறவினர்கள் அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தானமாக வழங்கினர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தை சேர்ந்தவர் நடராஜன். இவர் ஜெயங்கொண்டம் விருத்தாச்சலம் ரோட்டில் காயத்ரி வெல்டிங் ஒர்க்ஸ் கடை நடத்தியுள்ளார். இவர் கடந்த சில மாதமாக உடல்நலக்குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திடீரென உயிரிழந்தார். இவர் உயிரோடு இருக்கும்போது தனது குடும்பத்தினரிடம் தான் இறந்த பிறகு தனது உடலை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்க வேண்டும் என தெரிவித்திருந்தார். இதனை அடுத்து உயிரிழந்த நடராஜனின் உடலுக்கு உறவினர்கள் செய்ய வேண்டிய இறுதி சடங்கை செய்த நிலையில் நடராஜனின் உடலை அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு முழு மனதோடு தானம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து நடராஜனின் உடல் பதப்படுத்தப்பட்டு மருத்துவ மாணவர்களின் கல்விக்கு பயன்படுத்தப்படும் என மருத்துவர்கள் தெரிவித்தனர். மேலும் உடல் தானம் செய்த நடராஜனின் எண்ணம் அனைவரையும் மெய்சிலிர்க்க வைத்துள்ளது. மணல் லாரிகள் கிராமத்திற்குள் அதிவேகமாக செல்வதை தட்டி கேட்டு தடுத்து நிறுத்திய கிராம மக்கள் மீது பாஜக நிர்வாகிகள் தாக்குதல் நடத்திய CCTV காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் பழைய சீவிரம் அடுத்த உள்ளா ஊரில் உள்ள பெரிய ஏரியிலிருந்து ஏரி மண் எடுக்கப்பட்டு வருகிறது. இங்கிருந்து நாள் ஒன்றிற்கு 2000 லாரிகள் மூலம் ஏரி மண் அள்ளப்படுவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அவ்வாறு செல்லக்கூடிய கனரக லாரிகள் அதிவேகமாக செல்வதால் பல்வேறு இன்னல்கள் கிராம மக்கள் சந்திக்கின்றனர். இதனால் தொல்லாலி கிராம மக்கள் அவ்வழியாக சென்ற லாரிகளை சிறைபிடித்தனர். இதனை அடுத்து பாஜக கொடி கட்டிய காரில் வந்த நபர்கள் அக்கிராம மக்களை அச்சுறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் உயிரிழக்க செய்ய மிரட்டல் விடுத்த பாஜக மாநில பட்டியலின அணியின் பொருளாளர் மதியழகன் மற்றும் உடன் வந்த கும்பல் மீதும் அக்கிராம மக்கள் சாலவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதனிடையே பாஜக நிர்வாகிகள் கிராம மக்களை தாக்கும் CCTV காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆம்பூரில் அரசுக்கு சொந்தமான மலையை குடைந்து ஆக்கிரமிப்பு செய்து வருவதை கண்டித்து JCB எந்திரத்தை சிறைப்பிடித்து அப்பகுதி மக்கள் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மங்காத்தோப்பு மற்றும் ஆயிஷா B நகர் பகுதியில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான மலையை குடைந்து ஆக்கிரமிப்பு செய்தும் மண் வளங்கள் கொள்ளை போவதை தடுத்து நிறுத்த கோரி நாம் தமிழர் கட்சியினர் JCB இயந்திரத்தை சிறைபிடித்தும் மலைக்குணரின் மீது ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனை அடுத்து மலையை குடைந்து வருவதால் ராட்சத பாறைகள் அங்குள்ள குடியிருப்பு வீடுகளை சேதப்படுத்தும் என்றும் தெரிவித்தனர். இதனை தடுக்க தவறினால் வரும் காலங்களில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாக நாம் தமிழர் கட்சியினர் எச்சரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர். இது குறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்ததின் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் சில மணி நேரம் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. வால்பாறையில் பன்மேடு எஸ்டேட் தேயிலை தோட்டத்தில் பெண் காட்டு யானை குட்டி ஒன்று உயிரிழந்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை அருகே பன்மேடு எஸ்டேட் தேயிலை தோட்டத்தில் சரக களப்பணியாளர்கள் ரோந்து பணியில் இருந்தபோது 2.5 வயதுள்ள பெண் காட்டு யானை குட்டி ஒன்று இறந்து கிடந்தது தெரிய வந்தது. இதைத் தொடர்ந்து துணை இயக்குநர் தலைமையில் மானாம்பள்ளி வனசரக அலுவலர், எஸ்டேட் மேலாளர் ஆகியோர் முன்னிலையில் கால்நடை பராமரிப்பு துறையினரும் வனக்கால்நடை மருத்துவருமான வெண்ணிலா தலைமையில் உடற்கூறு பரிசோதனை செய்தனர். பின்னர் காட்டு யானையின் உடலை சம்பவ இடத்திலேயே புதைத்தனர். இந்த சம்பவம் குறித்து மானாம்பள்ளி வனசரக அலுவலர் கிரிதரன் தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் செல்வ பெருந்தகை உருவ பொம்மையை அதிமுக நிர்வாகிகள் எரித்து கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை பிச்சைக்காரர்கள் போல் ஒட்டுப்போட்ட சட்டை மாதிரி கட்சி மாறி வருகிறார் என விமர்சித்து உள்ளார். இதற்கு பதிலளித்த செல்வ பெருந்தகை, மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒருவரை பிச்சைக்காரன் என கூறுவதும் ஏழை மக்களை அவமதிப்பதும் செயல் என்று கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். தொடர்ந்து அவர் ஊர்ந்து வந்துதான் ஆட்சியை பிடித்தார் என பதில் விமர்சனத்தை பதிவு செய்தார். இது குறித்து சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே மண்ணடூர் பேருந்து நிலையத்தில் அதிமுக நிர்வாகிகள் 10க்கும் மேற்பட்டோர் செல்வ பெருந்தகை பொம்மையை எரித்து கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த சம்பவத்தால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாலம் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்தபோது 20 மீட்டர் தூரத்திற்கு தண்டவாளம் இறங்கிய அதிர்வு உணர்ந்ததால் விரைவு ரயிலை பைலட் சாதுரியமாக நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் பகுதியில் பெங்களூரில் இருந்து சென்னை செல்லும் ரயில்வே மார்க்கத்தில் சுரங்கப்பாலம் பராமரிப்பு பணிகள் கடந்த 1 மாத காலமாக நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் திடீரென சுரங்கப்பாலத்தின் மேலே செல்லக்கூடிய ரயில்வே தண்டவாளம் 20 மீட்டர் தூரத்திற்கு தண்டவாளம் இறங்கியதால் பெங்களூரில் இருந்து பாகல்பூர் சென்ற அங்கோ எக்ஸ்பிரஸ் லோகோ பைலட்டுக்கு அதிர்வு உணர்ந்ததாக பைலட் சாதுரியமாக விரைவு ரயிலை நிறுத்திவிட்டார். மேலும் ரயில் நிலைய மேலாளருக்கு தகவல் அளித்ததால் உடனடியாக பெங்களூர் சென்னை மார்க்கத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டன. இதனைத் தொடர்ந்து ரயில்வே பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து ஸ்கேலிங் கருவிகளை வைத்து சோதனை மேற்கொண்டு தொடர்ந்து 3 மணி நேரத்திற்கு மேலாக தண்டவாளத்தில் ஏற்பட்ட பழுதினை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் பெங்களூரு சென்னை மார்க்கம் வழியாக செல்லக்கூடிய அங்கா எக்ஸ்பிரஸ், பொக்கோரோ, பிருந்தாவன், தன்பாத் எக்ஸ்பிரஸ், சதாப்தி உள்ளிட்ட விரைவு ரயில்கள் மற்றும் சரக்கு ரயில்கள் தாமதமாக சென்றன. மேலும் ரயில் பைலட் அதிர்வு உணர்ந்ததால் பெங்களூரில் இருந்து பாகல்பூர் சென்ற விரைவு ரயில் பைலட் சாதுரியமாக ரயிலை நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. கோவை மாவட்டம் ஆண்டுதோறும் உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வால்பாறையில் சுற்றுலா பயணிகளுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோவை மாவட்டம் வால்பாறையில் ஆண்டுதோறும் உலக சுற்றுலா தினம் விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த ஆண்டு உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு வெகு சிறப்பாக கொண்டாடும் வகையில் வால்பாறை பகுதிக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளுக்கு சிறப்பு வரவேற்பு அளித்து சால்வை அணிவித்து இனிப்பு வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்நிகழ்ச்சியில் வால்பாறை தாலுகா வணிகர் சங்கம், வால்பாறை தங்கும் விடுதி உரிமையாளர்கள் சங்கம், வால்பாறை டூரிஸ்ட் கார் வேன் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம், வால்பாறை 7th ஹெவன்த் டூரிஸ்ட் கார் ஓட்டுநர்கள் உரிமையாளர்கள் சங்க நிர்வாகிகளும், வால்பாறை டூரிசம் ப்ரமோஷன் கவுன்சில் மற்றும் குழு நிர்வாகிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆத்தூரில் சூறைக்காற்றுடன் பெய்த கனமழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்டு வருவதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இந்நிலையில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து சூறைக்காற்றுடன் மழை பெய்த நிலையில் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். கரூர் நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு பிரதமர் நிவாரண நிதியில் இருந்து 2 லட்சம் ரூபாய் நிதி, காயமடைந்தோருக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவிப்பு. கரூரில் நெரிசலில் சிக்கி பொதுமக்கள் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் ஆகியோர் இரங்கல். காயமடைந்தோர் விரைவில் குணமடைய இறைவனை வேண்டிக் கொள்வதாக குறிப்பு. கரூர் அரசு மருத்துவமனையில் உயிரிழந்தோரின் உறவினர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஆறுதல். உயிரிழந்தோரின் உடல்களுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை. கரூரில் மின்சாரத்தை நிறுத்தியதால் கூட்ட நெரிசல் ஏற்பட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. காவல்துறையினர் போதிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யவில்லை என்றும் குற்றச்சாட்டு. கரூர் துயரம் தொடர்பாக தவிக நிர்வாகிகள் புசி ஆனந்த், சி.டி. நிர்மல்குமார் உள்ளிட்டோர் மீது 5 பிரிவுகளில் வழக்கு. பேருந்தின் மீது ஏறி வீதியுலா சென்று பரப்புரை செய்த விஜய் மீது வழக்கு பதியவில்லை. நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு நிதி உதவியை 50 லட்சம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. நெரிசலில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வழங்க இருப்பதாக விஜய் அறிவிப்பு. காயமடைந்தோருக்கு 2 லட்சம் ரூபாயும் வழங்க இருப்பதாக அறிக்கையில் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.